அருள் விளையாட்டு கரங்கமா இந்த மருள் வையகத்தை மகிழ்ந்தாய் சரணம் சரணம். பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி ஜீவன் முக்தர், பிறப்பு இறப்பை கடந்தவர். இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஆன்ம ஞானமே வழிபடுத்தி வந்திருக்கும் ஞானமூர்த்தி 1896ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தன் 16வது வயதில் ஆன்ம சாட்சாத்காரம் அடைந்து எங்கும் வியாபித்திருக்கும் ஆன்ம தத்துவத்திலே ஆழ்ந்திருந்தார். 1896 செப்டம்பர் 1 தேதி அன்றைக்கு அருணாச்சலத்திற்கு வந்து சேர்ந்து அங்கேயே தங்கிவிட்டார். அன்றிலிருந்து என்றென்றும் ஞானதாகத்தோடு வருபவர்களுக்கு ஞான அமுதத்தை ஊட்டி ஆன்ம விசார மார்க்கத்தை காட்டும் ஆன்ம சூரியனாக விளங்கினார். ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி. பொங்கி துள்ளி புவியினை தழுவிடும் இன்ப வெள்ளத்தின் அன்பு ஒளி, ஆன்ம விசாரத்தின் பாதை காட்டும் ஞான ஜோதியின் பூர்ண ஒளி. இது ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி. திருச்சுழியில் பிறந்து மதுரையில் வளர்ந்து மரணத்தை வென்ற ஞான ஒளி, அருணாச்சலத்தின் நினைவுடன் பிறந்து அருணையில் நிலைத்த பக்தி ஒளி. இது ஞான ஒளி, சாந்தி ஒளி, கருணை ஒளி, அந்தரங்கத்தின் இனிய ஒளி. தென் பாரதத்திலுள்ள தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை எனும் மிகச்சிறந்த புண்ணிய திருத்தலம் உள்ளது. அதை அருணாச்சலம் என்றும் கூறுவர். இங்கிருக்கும் அருணாச்சல மலையிலிருந்து வந்த பெயர் இது. பூமியிலேயே மிகவும் பழமையான மலை இது. இதனை பற்றி ஸ்கந்த புராணத்தில் பரமசிவனின் ஸ்தூல ரூபம் என்றும் பூமியின் ஆன்மீக இதயம் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஞான தபோதனரை வா என்றழைக்கும் மலை இது. அண்ணாமலையின் தென்சாரலில் இருக்கும் இந்த அமைதியான ஸ்தலம்தான் ஸ்ரீ ரமணாசிரமம். ஆன்மீக சாதகர்களுக்கு இது ஞான ஒளியின் கலங்கரை விளக்கம், பக்தர்களுக்கு இது ரமணரின் அன்பு கடல். ரமண மகர்ஷிகளின் முதற் பெயர் வெங்கடராமன். மதுரையம்பதிக்கு அருகில் இருக்கும் திருச்சுழியில் சுந்தரமையர் அழகம்மாள் தம்பதியருக்கு 2ஆம் மகனாக 1879ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30ஆம் நாள் ஜனித்தார். மதுரையில் உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது தனது 16வது வயதிலே மரணத்தை அனுபவித்து அதை எதிர்த்து வெற்றியும் கண்டார். மரணத்திற்கு அப்பாற்பட்டதான ஆன்ம சாட்சாத்காரம் அடைந்து அதே ஆண்டு செப்டம்பர் 1 தேதி அவர் மனதை முழுமையாக கவர்ந்த அருணாச்சலத்திற்கு வந்தார். ஞான ஏக்கம் உள்ளவர்கள் அவரை தேடி வரத் தொடங்கினார்கள். தன் குளிர்ந்த ஞான பார்வையினாலும் மௌன சன்னதியாலும் பக்தர்களின் சந்தேகங்கள் அனைத்தையும் கரையச் செய்தார். 1907 இந்த பாலயோகி விருப்பாட்சி குகையில் தங்கியிருந்த காலம். பெரும் தபஸ்வியான காவிய கண்ட கணபதி முனிகளின் சாதனை காலம். பகவானே, என்கிட்ட ஏதோ ஒரு குறை தெரியுதே. என்ன குறையா இருக்கும்? எனக்கு எதுவும் புரியலையே. யாரும் வழி காமிக்கிறவளே இல்லையா பகவானே? எனக்கு தவம் செய்யற மார்க்கமே தெரியலையேப்பா. குருதேவா, உங்களுக்கு தெரியாத சாஸ்திர காவியங்களே கிடையாது.
வசிஷ்ட கணபதி முனின்னு பட்டம் வாங்கினவர் நீங்க. 12 வயசுலேயே பிருங்க சந்தேசங்கிற பேர்ல 2 நூல்களை எழுதினவரு நீங்க. காசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற சிறந்த மகா வித்வான்கள் கிட்ட புகழும் பிரசித்தியும் பெற்றவர் நீங்க. லீலா ஜாலமான ஆசு கவி தவத்தினால வித்வத் ஜனங்களை பங்கமாக்கி காவிய கண்டாங்கிற விருதையும் வாங்கினவரு நீங்க. பாண்டித்யம் வேறு, அந்தரங்கத்து அனுபவமே வேறு, பூர்ண சாட்சாத்காரமும் இன்னொரு வகை. நீங்க போய் உங்க காரியங்களை நடத்துங்க. பகவானே, நிறைய உணர்த்து. ஆம், அவனே 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 எனக்கு தகுந்த குரு. இத பாருங்க, நான் இப்பவே விருப்பாட்சி குகையில இருக்கிற சுவாமியை தரிசிக்க போறேன். அவர் சன்னதியில என் மனவேதனை மறைஞ்சி ஆனந்தம் கிடைக்கணும் நம்புறேன். ஆனா அந்த சுவாமி எப்போ மௌனமாவே இருக்காராம் குருவே. அவர் கருணை பார்வை ஒன்னே எனக்கு போதும். சுவாமி, 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 வேத சாஸ்திர புராணங்கள் அனைத்தையும் அத்தியனம் பண்ணிருக்கு. எல்லா மகாமந்திரங்களையும் பலமுறை ஜபிச்சிருக்கு. ஆனால எனக்கு தவத்தோட பலன் இன்னும் புரியலன்னு தோன்றது. உங்க திருவடிக்கு வந்திருக்கு. தவத்தோட உண்மையான அர்த்தத்தை உணர்த்தி என் வாழ்க்கையையும் புனிதமாக்கணும்னு பணிவோட வேண்டிக்கிறேன். சுவாமி, சுவாமி, நான் எனும் பாவனை இந்த தேகத்துல எங்கேந்து உதிக்கிறதுன்னு உள்ளாழ்ந்து கவனிக்கிறச்ச மனசு அதுலயே ஐக்கியமாயிடும். அதான் தவம். மந்திரம் ஜபிக்கும் போது மந்திரத்தோட துணியின் மூலத்திலேயே மனசு ஐக்கியமாயிடும். அதுதான் தவம். ஐயா, அந்த சுவாமியோட பேர் என்ன?
வெங்கட்ராமன். வெங்கட்ராமன். வெங்கடராமன். இல்லை இல்லை, எப்போதும் சர்வசக்தி மயமா சாட்சியா இருக்கிறவன் பகவான். சதா ஆத்மராமனா எல்லாரையும் ஆனந்த கடல்ல மூழ்க வைக்கிறவன் ரமணன். சர்வ காலமும் ஞானத்துல நிலைச்சிருக்கிறவன் மகரிஷி பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. 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 விறுவிறுன்னு வந்துரு புள்ள, இருட்டாவது. சரி அத்தை. இருந்த ஒரு மகன் உன்னை கட்டிக்கிட்டு இந்த 2 குட்டிகளை உன் மடியில போட்டுட்டு ஊரு விட்டே போயிட்டான். இப்போ இந்த 2ஐயும் என்னையும் காக்கிற பொறுப்பு உன் தலையில விழுந்துருச்சு. அந்த கடவுளுக்கே கருணை இல்லதா? என் அப்பா ஊட்டாண்ட காத்துன்னு இருப்பாரு, நான் வரேன் கண்ணுமா. சரி. அத்தை, இருந்த ஒரு குடமும் உடஞ்சிடுச்சு இல்ல அத்தை? இதுக்கேன் பெருசா யோசிக்கிற புள்ள? ஏழைங்க வாழ்வே இதுதான். எவ்வளவு ரத்தம் கொட்டி இருக்குது, என்ன விஷயம்? கடவுள் புண்ணியத்துல கால் சரியாயிடுச்சுன்னா சரி. இப்போ கஞ்சி வடிக்க தண்ணி இல்லைன்னு ஆயிடுச்சு. அக்க பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்தாரலான்னா அவங்களுக்கே பத்தாது. நீ எதையும் மனசுல வச்சுக்காத புள்ள. இருக்கிற கொஞ்சம் கஞ்சி குட்டிகளுக்கு ஊத்தினா ஆச்சு. நாம 2 பேர் தானே, ஏதோ இந்த ஒரு போது சும்மா கிடந்தா போச்சு. மீண்டும் ஒரு பொழுதா
என்னாச்சு? தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு. ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இந்த மலையில நமக்கு எங்க இருந்து தண்ணி கிடைக்கும்? நம்ம குடிசைக்கு போய் தான் குடிக்கணும். அதோ பாரு கிணறு. லக்ஷ்மி, தண்ணி குடிச்சிட்டு வரவா? வேண்டாம் கண்ணம்மா, அங்க நாம போக கூடாது. என்னால நடக்கவே முடியல. தாகமா இருக்கா? வாமா. வாங்க. சர்வபூத சமத்வேன லிங்கேனா ஞான மூஹ்யதாம். கொளுத்திடும் வேலிலே வீசும் குளிர் தென்றல் போல், கொளுத்திடும் வேலிலே வீசும் குளிர் தென்றல் போல், இருளான பாதையில் நிலவொளி வந்தது போல், கொளுத்திடும் வேலிலே வீசும் குளிர் தென்றல் போல், இருளான பாதையில் நிலவொளி வந்தது போல், அன்புடன் அன்னையும் உச்சி முகர்ந்தது போல், அன்புடன் அன்னையும் உச்சி முகர்ந்தது போல், தந்திரமாய் தங்கையும் விளையாடி சிரித்தது போல், அன்புடன் அன்னையும் உச்சி முகர்ந்தது போல், தந்திரமாய் தங்கையும் விளையாடி சிரித்தது போல், கொளுத்திடும் மேலிலே வீசும் குளிர் தென்றல் போல், எங்கள் வாழ்விலும் வந்து நீ தானே கை கொடுத்து பொங்கு சுகம் தங்கும் விரம் ஒளியாகி நின்றாய், எங்கள் வாழ்விலும் வந்து நீ தானே கை கொடுத்து பொங்கு சுகம் தங்கும் விரம் ஒளியாகி நின்றாய், பொய்யாரே ஹொய்யோ ஹொய்யாரே ஹொய்யோ ஹொய்யாரே ஹொய்யண்ணா, பொய்யாரே ஹொய்யண்ணா, தந்தானே தானே காவ
நேத்து அந்த சாமி தண்ணி கொடுத்து நம்ம தாகத்தை தீத்துச்சுல்ல. அவரு சாமி இல்ல கண்ணம்மா, நாம கும்பிடுற கடவுள். சாமி 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 ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி. பொங்கித் துள்ளி புவியினை தழுவிடும் இன்ப வெள்ளத்தின் அன்பு ஒளி, ஆன்ம விசாரத்தின் பாதை காட்டும் ஞான ஜோதியின் பூர்ண ஒளி. இது ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி. நூறாண்டுகள் முன் ஞான அனுபவம் தனி சகஜமாய் நிலைத்த சத்திய ஒளி, பல்லாண்டு தோறும் ஞான விளக்காக இதயத்தில் ஜொலிக்கும் ரமண ஒளி. இது ஞான ஒளி, ரமண ஒளி, சாந்தி ஒளி, ரமண ஒளி, கருணை ஒளி, ரமண ஒளி, அந்தரங்கத்தின் இனிய ஒளி. இது ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி. ரமண ஒளி, இது ரமண ஒளி, 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 ரமண ஒளி, இது ரமண ஒளி. ரமண ஆட்டத்தை